அனைவரையும் இந்த ஸ்பேஸ் டைம் தமிழுக்கு வரவேற்கிறேன். வானியல் முன்னோடிகள் அப்படிங்கிறதுல பகுதி 1ல் வந்து சராசரம் இந்த வார்த்தைக்கான அர்த்தத்தை பார்த்தோம். இந்த பகுதியில் வக்ரம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நம்ம முன்னாடியே நிறைய வீடியோஸில் வந்து சொல்லியிருக்கிறோம், நம் முன்னோர்களுக்கு வந்து ஜியோசென்ட்ரிக் தியரி வந்து தப்பு, ஹீலியோசென்ட்ரிக் தியரி தான் கரெக்டு அப்படிங்கிற உண்மை வந்து முன்னாடியே தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது. அதற்கு எடுத்துக்காட்டு நம்ம பார்த்தோம்னா, நம்ம கோயில்களில் நவகிரக சன்னதிகள் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா சூரியன் தான் நடுவில் இருக்கும், மற்ற கிரகங்கள்லாம் சுற்றி வரும். இது வந்து ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். இதே மாதிரி நம்ம நிறைய சங்ககால பாடல்களில் பார்த்தீங்க அப்படின்னா, நாள்மீன் விராய கோள்மீன் போல, இந்த மாதிரி ஊமைகள்லாம் வருது. நாள்மீன் விராய கோள்மீன் போல அப்படின்னா சூரியனை சுற்றி வர கிரகங்களை போல அப்படிங்கிற ஒரு ஊமைக்காக எடுத்து அதை பாடியிருக்காங்க. இப்போ ஊமைக்காக பாடும்பொழுது ஏன் வந்து பூமி விராய கோள்மீன் போல அப்படின்னு சொல்லலாம் இல்லை, ஆனால் நாள்மீன் விராய கோள்மீன் போல அப்படின்னு சொல்கிறது காரணத்தால் நம் முன்னோர்களுக்கு வந்து ஹீலியோசென்ட்ரிக் தியரி, அதாவது சூரியன் தான் மையம், மற்ற கிரகங்கள் எல்லாமே சூரிய சுற்றி வருகிறது அப்படிங்கிற உண்மை வந்து தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம சில எடுத்துக்காட்டுகள் மூலிமா பார்த்தோம். இந்த விடயத்தில் வக்ரம் மூலியமாக நம் முன்னோர்களுக்கு எப்படி வந்து ஜியோசென்ட்ரிக் தியரி தப்பு, ஹீலியோசென்ட்ரிக் தியரி தான் கரெக்டு அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க விடயத்துக்குள்ளே போகலாம். வக்ரம் இப்போ நம்ம நிறைய ஜாதக கட்டத்தில் வந்து பார்த்துருப்பீங்க. அதில் வந்து ஒரு சில இடத்துல ஒரு சில கிரகங்களுக்கு வந்து வ அப்படின்னு எழுதியிருப்பாங்க, அதாவது வக்ரம் அடைந்திருக்கு அப்படிங்கிறது அதோட பொருள். இப்போ நம்ம வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா, வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜியோசென்ட்ரிக் தியரி தான் கரெக்டு அப்படின்னு நம்பினாங்க. அதாவது பூமி தான் மையம், மற்ற கிரகங்களும் நட்சத்திரங்களும் பூமியை சுற்றி வருகிறது அப்படிங்கிற ஒரு கோட்பாடை தான் நம்பினார்கள். அதனால் இந்த வக்ரத்தை ரெட்ரோகிரேட் மோஷன் அப்படின்னு சொன்னாங்க. ரெட்ரோகிரேட்னா பின்னோக்கி நகர்ந்து திரும்ப முன்னோக்கி போகின்ற அப்படின்ற பொருள்படுகின்ற ஒரு வார்த்தை. பூமியை மையமாக வைத்து இந்த ரெட்ரோகிரேட் மோஷன் எப்படி நடக்குது அப்படிங்கிறத நிறைய மாடல் மூலியமாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜர்ஸ்லேயே ஹிப்பார்கஸ் 120 BCயில் வந்து ஜியோசென்ட்ரிக் மாடல் தப்பு, ஹீலியோசென்ட்ரிக் மாடல் கரெக்டு அப்படின்னு ஒரு மாடலை ப்ரப்போஸ் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் அந்த காலத்தில் வந்து அது யாரும் ஏற்றுக்கல. எல்லாருமே வந்து ஜியோசென்ட்ரிக் தான் கரெக்டுன்னு பேசணுனால இதை வந்து அப்படியே கண்டுக்காமல் விட்டாங்க. அதனால தான் வக்ரத்துக்கு ரெட்ரோகிரேட் மோஷன் அப்படின்ற பேர் வந்து அவங்க வச்சாங்க. சரி, இப்போ ஒரு கிரகம் வக்ரம் எப்படி அடைகிறது அப்படிங்கிறத அனிமேஷன் மூலியமாக நம்ம கற்றுக்கலாம். இந்த அனிமேஷன் வீடியோவை பாருங்கள். இந்த அனிமேஷன் மூலியமாக நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, கிரகங்கள் அதோட சுற்றுவட்ட பாதையில் சுற்றும் பொழுது ஒரு கிரகத்துக்கும் இன்னொரு கிரகம் வந்து அதோட சுற்றுவட்ட பாதையில், அதாவது நீள்வட்ட பாதையில் வளைந்து செல்வதனால் நமக்கு வந்து இந்த வக்ரம் அடைந்த மாதிரி ஒரு பிம்பம் வந்து நமக்கு தெரிகிறது. இது வந்து ஒரு இல்யூஷன் தான். இதை நம் முன்னோர்கள் இதை எப்படி புரிஞ்சாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா தான் எந்த மாடலை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க கரெக்டு அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். இப்போ வக்ரம் அடைகின்ற விதிகள் கிரகங்களுக்கு மாறும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு வந்து பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவில் உள்ள கிரகங்கள் மெர்க்குரி, வீனஸ், இது வக்ரம் அடைகின்ற விதிகளும், பூமியை தாண்டி இருக்கின்ற மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன், இதுங்களோட வக்ரம் அடைகின்ற விதிகளும் மாறுபடும். அது ஏன் அப்படின்னா, பூமியின் பார்வையில் மெர்க்குரியோ வீனஸோ அதோட சுற்றுவட்ட பாதையில் சுற்றும் பொழுது, நம்மளை வந்து கடந்து செல்லும் பொழுது வக்ரம் அடைகிறது. இதுவே மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன் பார்த்தீங்கன்னா அந்த கிரகங்களின் பார்வையில் பூமி வந்து அதோட சுற்றுவட்ட பாதையில் சுற்றுகிறது. பூமியோட சூரியன் சுற்றி வர பாதை கம்மி, மார்ஸுக்கு வந்து அதிகம், நம்மளை தாண்டி இருக்க கிரகம். அதனால் அதனோட பார்வையில் பூமி வளையும் பொழுது இந்த வக்ரம் ஏற்படுகிறது. இந்த வக்ரம் அப்படின்ற வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் நம்ம தமிழில் தேடணும் அப்படின்னா,
வளைந்த அப்படின்னு ஒரு பொருள் படுகின்ற ஒரு வார்த்தை. ரெட்ரோகிரேட் இல்லை, வளைந்த. அதாவது பின்னோக்கி அப்படின்னு சொல்லாமல் அதை என்ன எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா வளைந்த அப்படின்னு ஒரு பொருள் படுகின்ற வார்த்தையினால் சொல்கிறாங்க. அப்போ நம் முன்னோர்களுக்கு வந்து கிரகங்கள் வந்து பின்னோக்கி நகர்ந்து முன்னோக்கி நகர்றதுக்கு காரணம் வந்து வளைகின்ற காரணத்தினால, அதாவது அதோட கிரகங்கள் அதோட சுற்றுவட்ட பாதையில் வளைந்து செல்லும் காரணத்தால் இது உருவாகிறதுனால அதற்கு பேர் வைக்கும் பொழுதே வளைந்த அப்படின்னு பொருள்படுகின்ற வக்ரம் அந்த வார்த்தை மூலியமாக வைத்திருக்கிறார்கள். அதே மாதிரி நான் முன்னாடி சொன்னேன்ல, மெர்க்குரிக்கும் வீனஸுக்கும் வக்ரம் அடைகின்ற விதிகள் வேற, மார்ஸ் ஜூபிட்டர் சேட்டனுக்கு வக்ரம் அடைகின்ற விதிகள் வேற. ஸோ இதன் மூலியமாக நம் முன்னோர்களுக்கு பூமி அப்படிங்கிறது 3ஆம் இடத்துல இருக்கு, நமக்கு முன்னாடி 2 கிரகங்களும் பின்னாடி 3 கிரகமும் இருக்கிறது அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். இப்போ சொல்லுங்க, நம் முன்னோடிகள் தானே? மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விடயத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.